நான்காவது அதிகாரம் எசேக்கியேல் 34வது அதிகாரம் 26வது வசனத்தை யாராவது ஒரு வாசிக்க கேட்போம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்துல மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கான ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அது ஏற்ற காலங்கள். என் காலங்கள் ஆண்டவரே என்றைக்கு கனி கொடுக்க போகிறது, என்றைக்கு என் வாழ்க்கையில நான் ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறேன் என்று என்னை கேட்கிறதான என் அன்பு சகோதர சகோதரி, என் அன்பு திருச்சபை பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார். உனக்கான மழையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. சகரியா 10ஆம் அதிகாரம், சகரியா 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். சகரியா 10:1. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, பின்மாறி காலம் மழை என்று சொல்லுகிறதான நேரத்திலே உன் எதிர்காலத்தை கர்த்தர் சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, எதிர்காலம் எனக்கு இருக்கிறதா என்று சொல்லி கேள்விகள் உனக்கு இருக்கும் என்றால் இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார். பின்மாறி காலத்து மழையை மனிதனிடத்தில் இவ்வளவு நாள் வேண்டினோம், சூழ்நிலைகளிடத்தில் தேடி பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல் வெளிகளில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? நீ கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்கிறதான நேரத்தில் வயல்வெளி என்று சொல்லுகிறது உன் குடும்பம் என்கிற வயல்வெளி, உன் திருச்சபை என்கிற வயல்வெளி, உன் ஊழியம் என்கிற வயல்வெளி, உன் எதிர்காலம் என்கிற வயல்வெளி. இதுவரை யாரிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தாய்? கர்த்தரிடத்தில் நீ கேட்டுக்கொண்டிருப்பாய் என்றால், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் நான் தங்கி இருப்பதே நாடுவேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நீ தங்கி இருக்கிறதான நேரத்தில் ஒரு வயல்வெளிகளிலே கர்த்தர் உனக்கான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, யோபு புத்தகத்துல 26வது அதிகாரத்தை 26ஆம் ஆண்டிற்கான அடையாளமாய் பார்ப்போம் என்றால் இந்த மழையை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லுகிற காரியம் உண்டு. யோபு 26வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். என் அன்பு தேவ பிள்ளையே, மனிதனால் தண்ணீரை கட்டி வைக்க முடியாது. உனக்கான ஒரு மழையை தருவேன் என்று சொன்னாரே, உனக்கான ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொன்னாரே, உன் வயல்வெளிகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறவர் உனக்காக அவர் தண்ணீர்களை கட்டி வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அசாத்தியங்களை செய்வார், முடியாதவைகளை செய்வார். நடக்காததை கர்த்தர் உனக்காக இந்த 26வது ஆண்டிலே நடத்தி காண்பிக்க போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி சொல்லுங்க, அப்பா, எனக்கான ஆசீர்வாதம் மனிதனின் கரத்தில் அல்ல, உங்க கரத்திலிருந்து நான் வாங்கிக் கொள்ள வந்திருக்கிறேன் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, அவர் கார்மேகங்களில் கட்டி வைக்கிறார், அதன் பாரத்தினால் மேகம் கிழிகிறது இல்லை. என் ஆண்டவரின் ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டுகிற தேவன் அல்ல. என் அன்பு தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுகிறார் என்றால் அதிலே வேதனைகள் இருக்காது. நான் இப்படியாய் சொல்லுகிறேன், வருகிற ஆண்டிலே வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் சாதனைகளை பார்க்க வைப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை நான் சோதனைகளோடு உட்கார்ந்து இருக்கிறேன், நான் பாடுகளோடு உட்கார்ந்து இருக்கிறேன், நான் துன்பங்களோடு உட்கார்ந்து இருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை இதுவரை நடத்தி வந்திருக்கிறார் என்றால் அவர் உன்னை இனியும் நடத்துவார், நடத்தி கொண்டே இருப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு சொல்லுங்க, அப்பா, நான் உங்களை பாட வந்திருக்கிறேன், அப்பா, உங்களை நான் பார்க்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என் அன்பு தேவ பிள்ளையே, இப்போ அதே யோபு எழுதின புத்தகத்துல 36வது அதிகாரம், யோபு 36வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
அவர் நீர் துளிகளை அணுவை போல் ஏற பண்ணுகிறார். அப்பா, எனக்கான ஆசீர்வாதத்தை எப்படி கொடுப்பீர் என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு என்னால் தயவாய் சொல்ல முடியும். ஆண்டவர் ஒரே நாளில் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு கரு உருவாகிறது என்றால் 10 மாதங்கள் அதை அவர் வயிற்றில் வைத்து காப்பாற்றுவது போல உனக்கான நிலையான ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்றால் தாமதிக்கிறார் என்று கவலைப்படாதே. சில தாமதங்கள் உன் வாழ்க்கையிலே அற்புதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் நீர் துளிகளை அணுவை போல் ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது. உன்மேல் ஆசீர்வாத ஊற்றாய், உன்மேல் ஆசீர்வாத காற்றாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, அதை மேகங்கள் பெய்து மனுஷன் மேல் மிகுதியாய் பொழிகிறது. சொல்லுங்க பாப்போம், இந்த வருடத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல் மிகுதியாய் பெய்ய போகிறது. வலதுகரத்தை அசைத்து சொல்லுங்க பாப்போம், 26வது ஆண்டிலே மிகுதியான ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். என் அன்பு தேவ பிள்ளையே, யோபு 37:11வது வாக்கியம் சொல்லுகிறது பாருங்க, அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுவரை பாடுகள், பிரச்சனைகள், விக்கிரங்கள், சோதனைகள் உன்னை சிதற பண்ணி கொண்டிருந்தது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு வருகிறதான நேரத்தில் பரலோகத்திலிருந்து கர்த்தர் உனக்காய் மின்னல்களை பிரயோகிப்பார். என் ஆண்டவர் உனக்காய் இறங்கி யுத்தம் செய்கிற ஆண்டை தான் நீ பார்த்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதே அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தன்னுடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றி திரிய பண்ணுகிறார். இப்ப சொல்லுங்க, 26வது ஆண்டிலே கர்த்தருடைய மேகம் என்கிற ஆசீர்வாதம், கர்த்தருடைய பிரசன்னம் என்கிற ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஐஸ்வர்யம் என்கிற ஆசீர்வாதம் என்னை சுற்றி கொண்டே இருக்கும். சொல்லுங்க பாப்பா, என்னை சுற்றி கொண்டே இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுவரை கர்த்தர் உன்னை சுற்றி நடக்க பண்ணினார். இந்த ஆண்டிலிருந்து ஆசீர்வாதங்கள் உன்னை சுற்றி கொண்டிருக்க போகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் சில காரியங்களை தருகிறார் என்றால் இந்த மழை எப்படியெல்லாம் கிரியை செய்கிறது என்று அடுத்த வாக்கியம் சொல்லுகிறது பாருங்க. 13வது வசனத்தை வாசிங்க. மழை பெய்கிறது, எனக்கும் மழைதான், உங்களுக்கும் மழைதான், உலகத்திற்கும் மழைதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒன்று தண்டனையாகவும். என் அன்பு தேவ பிள்ளையே, தகப்பன் சிக்ஷையாக பிள்ளை உண்டோ? என் ஆண்டவர் உன்னை சோதிக்கிறார் என்றால் உன்னை சாதிக்க வைக்கும்படியாக அவர் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அமைதியாயிரு, காத்து கொண்டிரு, பொறுத்திரு. இங்கே சொல்லப்பட்ட மழை, முதல் மழை எப்படி பெய்கிறது என்றால் ஒன்றில் தண்டனையாகவும், ஒன்றில் பூமிக்கு உபயோகமாகவும், ஒன்று கிருபையாகவும் அவைகளை. இந்த மழை என் வாழ்க்கையில எப்படி ஆண்டவரே பெய்கிறது? கிருபையாய் பெய்கிறதா? உபயோகமாய் பெய்கிறதா? தண்டனையாய் பெய்கிறது? என் அன்பு தேவ பிள்ளைகளே, கடந்த வாரத்துல திருச்சபை பேசுகிற நேரத்தில் 3 காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தேன். பிள்ளைகள் பின்னால் இருக்கா சொல்லுவாங்க, வாசிக்கணும், சத்தமா வாசிக்கணும், சுவாசிக்கணும், விசுவாசிக்கிறேன். நண்பு தேவ பிள்ளைகளே, நான் தினமும் வேதத்தை வாசிக்கிறவனாய் இருக்க வேண்டும், ஆண்டவரை சுவாசிக்கிறவனாய் இருக்க வேண்டும். எனக்கு காற்றை, உயிர் காற்றை கொடுத்ததான ஆண்டவரை விசாரிக்க நான் விசுவாசிக்கிறவனாய் இருப்பேன் என்றால் இந்த தண்டனைகள் எனக்கு இருக்காது. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னவர் உனக்காய் வைத்திருக்கிற மழை கிருபையாய் உபயோகம் உள்ளதாய் 26வது ஆண்டிலே கர்த்தர் பொழிய பண்ணுகிற நேரத்தில் ஆண்டவரே நான் உபத்திரவப்பட்டது நல்லது. எத்தனை பேரால் சொல்ல முடியும்? கரங்களை அசைத்து சொல்லுங்க, அப்பா என் வாழ்க்கையிலே நான் உபத்திரவப்பட்டது நல்லது, உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்ப சொல்லுங்க பாப்பா, 3 காரியத்தை வாசிக்கணும், சுவாசிக்கணும், விசுவாசிக்கணும். இந்த 26வது ஆண்டிலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை வாசிங்க, சுவாசிங்க, விசுவாசிங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, யோவேல் 2வது அதிகாரம் 26வது வாக்கியம்
வாக்கியம் நமக்கு காண்பித்து தருகிறதான காரியம், நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு இந்த 26வது ஆண்டிலே தொடக்கம் மாத்திரமல்ல முடிவு வரைக்கும் நான் என் ஆண்டவரை வாசித்து சுவாசித்து விசுவாசித்து இருப்பேன் என்றால் அவர் எனக்கு தருகிற பெரிய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை ஏன் ஆண்டவர் என்னை படைத்தார்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். துதியை சொல்லி வருவதற்காய் படைத்தவர் உன்னை சம்பூரணமடைய செய்வேன் என்கிறார், உன்னை திருப்தி அடைய வைப்பேன் என்கிறார், உன்னை துதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனங்கள். இப்ப வலது கரத்தை எல்லா திருச்சபை உயர்த்தி சொல்லுங்க, நான் வெட்கம் அடைய மாட்டேன்ப்பா, நான் வெட்கப்பட்டு போவதில்லப்பா, நான் வெட்கத்தை கண்ட இடங்களிலே என்னை ஆண்டவர் சம்பூரணமாய் ஆசீர்வதிப்பார். இனி நான் தலை குனிந்து அல்ல, 26வது ஆண்டிலே சர்வ வல்லவரின் துணையோடு நான் தலை நிமிர்ந்து நிற்க போகிறேன். என் நண்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, என் ஆண்டவர் உன்னோடு செய்கிற உடன்படிக்கை. யாத்திராகமம் 34வது அதிகாரம், யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தை 6வது வாசிங்க பாப்போம். யாத்திராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை வந்திருக்கிற எல்லாரோடும் பண்ணுகிறேன் என்றால், இந்த முதல் நாள் துவக்கத்துல ஆண்டவர் உன்னோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். சொல்லுங்க பாப்பா, எங்க? வானத்திலிருந்து ஒரு வார்த்தை, விண்ணிலிருந்து ஒரு வார்த்தை, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை. என் நண்பு தேவ பிள்ளைகளே, எனக்கான வார்த்தை எனக்காய் வரும் என்றால், உலகமே எனக்கு எதிராக எதிர்த்து வந்தாலும் எனக்காய் யுத்தம் செய்கிற ஒருவர் இருக்கிறார். என் நண்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கான வாக்குத்தத்தங்கள் உங்கள் கரத்தில் இருக்கிறது அல்லவா? அதுதான் கர்த்தர் இன்றைக்கு உனக்கு தனிப்பட்ட முறையிலே அவர் செய்கிற உடன்படிக்கை. வேதம் சொல்லுகிறது, ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த சாதியின் இடத்திலும். அப்ப ஏசப்பா இன்னைக்கு என்னை உள்ளே கொண்டு வந்தது ஒரு பர்பஸ்ஃபுல்லா கொண்டு வந்திருக்கிறாங்க. அவருக்கு செய்ததை எனக்கு செய்ய மாட்டார். என் நண்பு தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் வித்தியாசமாக புதிதாய் அவர் செய்து கொண்டே இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என் வாழ்க்கையை புதிதாக்கி கொண்டிருக்கிறார், ஆண்டவரின் தொழிலை புதிதாக்கி கொண்டிருக்கிறார், ஆண்டவரின் ஊழியத்தை புதிதாக்கி கொண்டிருக்கிறார், ஆண்டவரின் எதிர்காலத்தை புதிதாக்கி கொண்டிருக்கிறார். இதுவரை பழையவைகளாய் இருந்தவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என் நண்பு தேவ பிள்ளையே, அந்த உடன்படிக்கை சொல்லுகிறது பாருங்க, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். இவ்வளவு நாளும் மனுஷன் உனக்கு செய்ததை பார்த்தாங்க, ஆனால் இந்த 26வது ஆண்டிலே கர்த்தர் உனக்காய் ஆயத்தம் பண்ணினதை பார்க்க போறாங்க. கரங்களை தட்டி சொல்லுங்க, என்னை ஆண்டவர் கொண்டு வந்தது அவர் ஆயத்தப்படுத்தினதை பார்ப்பதற்கு. என் ஆண்டவர் பரமேறி போனார், ஆனால் போவதற்கு முன்பாக சீஷர்களை பார்க்க வந்தார். அவர்கள் 200 முழ தூரத்தில் இருந்தார்கள். பிள்ளைகளே, உங்களிடத்தில் ஏதாயிலும் இருக்கிறதா என்று கேட்டவர், அவர்கள் வருவதற்கு முன்பாக கரையிலே கரி நெருப்பு போட்டு அதிலே அப்பத்தை வைத்து மீன்களை வைத்ததுதான் என் ஆண்டவர். உன்னிடத்தில் கேட்பார், கேட்கிறவர் கேட்கிறார் என்றால் அதை செய்து முடித்துதான் அவர் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லுவதற்கு முன்பாகவே என் வயல்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றிவிட்டு என்னிடத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, உன்னோடு கூட. எல்லாரும் சொல்லுங்க, என்னோடு என் ஆண்டவர் இருக்கிறார். என்னோடு கூட இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமா. 26வது ஆண்டு கர்த்தர் என்னோடு இருந்து எனக்காய் பயங்கரமான காரியங்களை செய்வார். என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் மாத்திரமல்ல. 5வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர்
ஒரு மேகத்தில் இறங்கி. ஏன் மேகத்தில் இறங்கினார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மேக ஸ்தம்பத்தினால் வழி நடத்தினார். மேகம் எழும்பினால் அவர்கள் பிரயாணம் போவார்கள். இன்றைக்கு உன்னை சுற்றிலும் மேகமாய் கர்த்தர் வருகிறார். உன்னை எங்கே நடத்த வேண்டும், உன்னை எங்கே கொண்டு போக வேண்டும், உனக்கான ஆலோசனைகளை என்ன கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் உன்னோடு தெள்ள தெளிவாய் பேசிக்கொண்டே இருப்பார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே யார் பக்கத்துல ஏசப்பா இருக்கிறாங்க? என் பக்கத்துல. சொல்லுங்க, ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார். என் பக்கத்தில் நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். நாமம் தான் அவர் சொன்னார், நான் பராக்கிரமம் உள்ள தேவன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் பராக்கிரமம் உள்ள தேவன். அடுத்தது அவருக்கு ஒரு நாமம் இருக்கிறது. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆசீர்வாதமான மழை உன் வாழ்க்கையில் வேண்டும் என்றால் 99 வயதான ஆபிரகாமா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுவது, எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனாய் இரு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியும்? அப்பா, நிறைய ரெசல்யூஷன் எடுப்போம்ல. இன்றைக்கு தேவன்கிட்ட சொல்லுங்க, 99 வயது ஆபிரகாமிற்கு மாத்திரமல்ல, இந்த வயதிலும் ஆண்டவருக்கு முன்பாக என் மரண பரியந்தம் கர்த்தருக்கு முன்பாய் உண்மையாய் இருப்பேன் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேல் நீ ஆள வேண்டும் என்றால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லு, அப்பா, உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறீர் அல்லவா? எனக்கு துணையாய் மேகமாய் என் பக்கத்தில் இருக்கிறவரே, நான் உத்தமமாய் நடக்க போகிறேன். ஏன் இந்த உத்தமம் வேண்டும் என்றால், என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆபிரகாம் உத்தமனாய் இருந்தான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? 26வது ஆண்டிற்கு அடையாளமாய், மறுபடியும் சொல்லுகிறேன், 26வது ஆண்டிற்கு அடையாளமாய் ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12 மாதங்கள் உண்டு. 12வது வசனத்தை வாசிங்க பாப்போம். ஏன் இந்த உத்தமம் என் வாழ்க்கையில் வேண்டும்? ஈசாக்கு யாரு? ஆபிரகாமின் மகன். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு நிகழ்காலமே நீ செய்கிற காரியத்தினாலே உன் எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் அல்லவா? இன்றைக்கு ஆண்டவரே, நான் என் எதிர்காலத்திற்காய் நான் காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லுவாய் என்றால் கர்த்தருக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. மனிதனுக்கு முன்பாய் அல்ல, கர்த்தருக்கு முன்பாக நடந்து நீ உத்தமனாய் இருப்பாய் என்றால் உன் பிள்ளைகள் அந்த உத்தமத்தில் நிலைநிற்பார்கள். வேதம் சொல்லுகிற வார்த்தை, ஈசாக்கு அந்த தேசத்தில், எந்த தேசம் தெரியுமா? மேல இருக்கிற 1வது வசனத்தை வாசிச்சா தெரியும். பஞ்சமுள்ள தேசம், குறைவுள்ள தேசம், இல்லாத தேசம், இல்லாமல் இருந்த ஆபிரகாம் இல்லாமல் போனார். ஆனால் ஆண்டவர் ஈசாக்கோடு இருந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் இல்லாமல் போனாலும் இன்றைக்கு விதைக்கப்படுகிற வார்த்தைகள், இன்றைக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் என் எதிர்காலத்துக்கு உள்ளே இறங்கும் என்றால், என் அன்பு தேவ பிள்ளையே, தேராகின் ஓட்டம் முடிந்தாலும் கர்த்தரின் ஓட்டம் ஆபிரகாமை தொடர வைக்கும். ஆபிரகாமின் ஓட்டம் முடிந்தாலும் ஈசாக்கின் ஓட்டத்தை கர்த்தர் தொடர வைப்பார். வேதம் சொல்லுகிறது, அந்த தேசத்தில் விதை விதைத்தான். இவ்வளவு நாள் மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தபடியினால் ஏமாற்றம். ஆண்டவரை எல்லாம் இழந்து போனேன், ஆனால் இன்றிலிருந்து சொல்லி பழகுங்க. ஆண்டவரே, அது செழிப்பில்லாத வனாந்திரமாய் இருந்தாலும் சரி, இல்லாத உவர் நிலமாய் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உன் கரம் என்னோடு இருக்கும் என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை கொண்டு உன் குடும்பத்திற்கு கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், இப்ப சொல்லுங்க, 26வது இந்த வருஷத்துல கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை மடங்கு? எத்தனை மடங்கு? எத்தனை மடங்கு? 99 அல்ல, 101 அல்ல. என் ஆண்டவர் வருவார் என்றால் அவர் பெர்ஃபெக்ட்டா தருவார். என் அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில எங்கே நீ குறைவை பார்த்தாயோ, எங்கே இல்லை என்று சொல்லுகிறாயோ, அங்கே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, எங்கே உன்னை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போடப்பட்டதோ, மோசேயே, கர்த்தர் உன்னை உள்ளே அரண்மனையில் தான் வைத்து வளர்ப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எங்கே நீ தோல்விகளை பார்த்தாயோ, எந்த வருஷங்களை பார்த்து, மாதங்களை பார்த்து, வாரங்களை பார்த்து, நாட்களை பார்த்து, மணி துளிகளை பார்த்து கண்ணீர் வடித்தாயோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருஷத்திலே கர்த்தர் எனக்கு 100 மடங்கு பலனை தருவார். ரிக்கா மஷகரபோ ஷகரபோகரபா, லிக்கா மஷகரபா, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறார். இது
வாசிப்பாய் என்றால் தேவனுடைய மகிமை உனக்கா இறங்கி கொண்டிருக்கிறது. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, அப்பா நான் இல்லாமையில் வந்திருக்கிறேன், நான் இயலாமையில் வந்திருக்கிறேன், ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கிறேன்ப்பா. ஒன்றுமில்லாத என் வாழ்க்கையை 100 மடங்கு சொல்லுங்க பாப்பா, 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். இப்போ வாசிங்க, ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார் என்றால் அவர் மோசேயின் இடத்தில் சில காரியங்களை பேசினார். வந்திருக்கிற தேவ சபைய உன்னோடு கூட இருந்து அவர் பயங்கரமான காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் மோசேக்கு அவர் கரத்தினால் எழுதப்பட்டதை மோசே உடைத்தான். 25வது ஆண்டுல கர்த்தர் உனக்கு எழுதி கொடுத்த கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை அவன் மலை அடிவாரத்தில் உடைத்தான். நீ எதற்காய் உடைத்தாய் என்று உன் மனதை அலசிப்பார். மறுபடியும் கர்த்தருடைய சந்நிதியில் வர வைத்து அவர் அதே வார்த்தையை கொடுப்பார். அடி பிறழாமல் சொன்னதை எழுத வைப்பார். அதில் சிலதை பார்ப்போம். வாசிங்க, யாத்திராகமம் 34வது அதிகாரம். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள். இன்றைக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்தில் வாய் நிறைய ஆமென் ஆமென் என்று சொன்ன தேவ ஜனமே, கர்த்தருடைய வாய் சொல்லுவதை கேட்டு பழகு. அவர் சொல்லுகிறார், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள். உன் கையினாலே அதை செய்து பார். அடுத்த கட்டளை 14வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய நாமம் அவர் அன்பானவர், அழகானவர், அதிசயங்களை செய்ய. இப்படிதான் நமக்கு பழக்கம். ஆனால் அதற்கு முன்பாக அவருக்கு ஒரு முகம் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது அடுத்தது. அடுத்தது கன்ஃபார்ம் பண்ண, ஆமா நாம் எரிச்சல் உள்ள தேவன் தான். எரிச்சல் உள்ள தேவனே, அந்நிய தேவனை தேவன் இருக்க வேண்டிய இடத்தில் எவைகள் வைக்கப்பட்டாலும் அது அந்நிய தெய்வங்கள் தான். என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை நான் எரிச்சல் பண்ண கூடாது. அடுத்த கட்டளை 20வது வசனத்திலே 2ஆம் பகுதி சொல்லுகிறது, உன் பிள்ளைகளில் முதல் பேரானவைகளை எல்லாம் என்ன பண்ணணுமா? மீட்டு கொள்ள வேண்டும். அடுத்தது, வெறும் கையோடு என் சன்னதியில ஒருவனும் வரக்கூடாது. சர்ச்சுக்கு வரும்போது கையை வீசிட்டு நான் வரக்கூடாது. என் மனைவி என் கையில் இருக்க வேண்டும், மனைவியின் கையில் பிள்ளைகள் இருக்க வேண்டும், பிள்ளைகள் கரத்திலே வேதம் இருக்க வேண்டும். இவைகள் எல்லாம் சேர்ந்து வரும் என்றால் யோசுவாவின் அனுபவம் 26வது ஆண்டில் உன் குடும்பத்திற்குள்ளாய் வரும். யோசுவாவின் அனுபவம் என்ன தெரியுமா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கரங்களை தட்டி சொல்லுங்க. அப்பா, இதுவரை நான் திருச்சபைக்கு வெறும் கையோடு வந்து, வேதம் இல்லாமல் வந்து, சுபம் இல்லாமல் வந்து, முழங்கால் இல்லாமல் வந்து உன் எரிச்சலை பார்த்து மழை எனக்கு தண்டனையா இருந்தது. எனக்கு கிருபையா இருக்க வேண்டும் என்றால், உபயோகமா இருக்க வேண்டும் என்றால் என்னில் இருக்கிற தவறுகளை நான் சரி செய்து கொள்ளுகிறேன். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது பாருங்க. 21வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். எத்தனை நாள் வேலை செய்ய சொல்றார் ஆண்டவரே? என் அன்பு தேவ பிள்ளை, 6 நாள் ஓடி ஆடி நல்லா வேலை செய்யுங்க. வேலை செய்யாம சாப்பாட்டு தட்டுல கைய வைக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருப்பாயாக. இந்த ஓய்வை குறித்து ஏசாயா 58வது அதிகாரம் 13-14 வீட்டுல போய் வாசிங்க. சொந்த பேச்ச பேசக்கூடாது, இஷ்டமானதை செய்யக்கூடாது. சொன்னது உங்கள் ஊழியக்காரன் அல்ல, கர்த்தருடைய வாய் சொன்னதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இங்கே வேதம் காண்பிக்கிறது பாருங்க. 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருப்பாயாக. விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும். பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வேலை வச்சிருக்கிறாங்க, பாஸ்டர் ஜெப நேரத்துல என்ன அங்க கூப்பிடுறாங்க. அறுப்பா இருந்தாலும் விதைப்பா இருந்தாலும் அது கர்த்தருடைய நேரம் என்ற நீ கர்த்தருக்கு அதை கொடுத்தாக வேண்டும். அது கர்த்தருக்கு நீ கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் திருடுவேன் என்றால் என் ஆசீர்வாதங்கள் என்னை விட்டு எடுபட்டு போகும். இதை விட ரொம்ப கிளாரிட்டி ஆண்டவர் எங்க சொன்னாங்க தெரியுமா? 35:2 வாசிங்க. யாத்திராகமம் 35:2. நீங்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளாய் இருப்பதாக. அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள். அதிலே வேலை செய்கிறவர் எவனும் கொலை செய்யப்பட கடவன்.
என் அன்பு தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் எரிச்சல் உள்ளவர். ஏன் என் ஆசீர்வாதங்கள் அநேகம் அழிந்து போனது? ஏன் என்னிடத்துல காரியங்கள் எடுபட்டு போனது? கர்த்தருடைய நாளை, கர்த்தருடைய நேரத்தை மகிமையான நாளாக நான் எண்ணாதிருந்தேன். இந்த 26வது ஆண்டிலே என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன்னோடு உடன்படிக்கை பண்ண ஒருவர் இறங்கி வந்தாரு. அவரோடு உன் கையை கொடுத்து உடன்படிக்கை பண்ணு. ஏசப்பா, நான் தெரியாம பண்ணிச்சப்பா, என்ன மன்னிச்சிருங்க. அவர் மன்னிக்க தயை பெருத்த தேவனாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது. இப்போ வாசிங்க, அதே 34:26 வாசிங்க பார்ப்போம். உங்கள் நிலத்தில், யாருடைய நிலத்துல? என் அன்பு தேவ பிள்ளைய, உங்கள் நிலத்தில் முதல் சொல்லுங்க பார்ப்போம். முதல் என் அன்பு தேவ பிள்ளைய, தோசைக்கு நம்ம மாவு கலக்குறோம்னா என் கைப்பட்டுச்சுன்னா என்ன தெரியுமா? அதை நான் யூஸ் பண்ணிடணும், இல்லைன்னா அது கெட்டு போகும். அதே போலதான் என் ஆண்டவர் எனக்கு தருகிற முதற் பலன் எதுவா இருந்தாலும் என் கை அதில் படுவதற்கு முன்பாக அது தேவனுடைய சமூகத்துக்கு அசைவாட்டப்படுவதற்கு வரணும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, உங்கள் நிலத்தில் முதல் விளைந்த முதல் பலத்தை உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திற்கு உங்க வீட்டுல விதைக்கிற விளைஞ்சதான் கொண்டு வரணும். கடன் வாங்கி கொண்டு வரக்கூடாது. கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் முதல் காரியத்தை கர்த்தருக்கு எடுத்து வைத்து பழகு. ஏற்ற காலத்தில் உன் வாழ்க்கையில, உன் தேசத்திலே கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுவார். அடுத்தது வார்த்தை 27வது வசனத்தின் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை அதுக்கு முன்னால் இந்த வார்த்தைகளை நீ எழுது. எதை? முன்பாக ஆண்டவர் எழுதி கொடுத்ததை நம்ம உடைச்சிட்டோம். அநேக அந்நிய சத்தங்கள், அநேக அந்நிய போதனைகள், இது ரைட்டா இது ராங்கா? என் அன்பு தேவ பிள்ளைகள், ரைட்டும் அல்ல ராங்கும் அல்ல. 66 ஆகமங்களுக்குள்ளாக தேவனிடத்தில் உட்கார்ந்து நீ கேட்பாய் என்றால் ஆண்டவர் சரியானதை உனக்கு சொல்லி தருவார். வேதத்தின் வெளிச்சத்திலிருந்து காண்பித்து தருகிறேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன். அப்ப இதை பேச வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் உன்கிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? வார்த்தைகள் உண்மைதானா என்று சொல்லி நீ கேட்பாய் என்றால் வேதம் சொல்லுகிறது, ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒன்றையும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒன்றையும் செய்யார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தீர்க்கதரிசிகளிடத்திலே வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்துகிறார் என்றால் பிள்ளைகள் வாழ வேண்டும், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று ஆமோஸ் 4:7 3:7. இப்போ வாசிங்க, ஆமோஸ் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. இதுவும் அல்லாமல் என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கிறதான நேரத்துல, வார்த்தைகளை உங்களுக்கு ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அனுப்புகிறதான நேரத்துல நான் என்ன செய்கிறேன், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? ஆமோஸ் 4:7 சொல்லுகிறது பாருங்க, இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வர இன்னும் 3 மாதம் இருக்கும்போது, முதல் மழை தண்டனை, 2வது மழை எனக்கு உபயோகமானது, 3வது மழை கிருபையின் மழை. ஆனால் இந்த மழைகள் வருவதற்கு முன்பாக என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு எச்சரிப்பின் சத்தங்களை கர்த்தர் தருவார். உன் தகப்பன் மூலமாய் தருவார், உன் தாயின் மூலமாய் தருவார். சில நேரங்களில் பாடலின் வாயிலாக, சில நேரங்களில் நீ நடந்து போகிற நேரத்தில் கர்த்தருடைய வசனங்களின் மூலமாக அதை நீ அல்ல தட்டி கொண்டிருப்பாய் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், வர இன்னும் 3 மாதம் இருக்கும்போது தடுத்தது யாரு? நம்ம பழியெல்லாம் தூக்கி சாத்தா மேல போட்டுறோம். சத்ரு எனக்கு இப்படி பண்ணிட்டான். சத்ருக்கு அதிகாரம் இல்லைங்க. ஆண்டவர் சத்ருக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. அவனை நாம் தான் பெரியவனாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளையே, 26வது ஆண்டிலே கோலியாத்தை பெரியவனாய் பார்த்து கொண்டிருந்த சவுலாய் நீ இருப்பாய் என்றால், சின்ன தாவீது கோலியாத்தை பார்க்கவில்லை, உதவி வருகிறதான கண்மலையை நோக்கி பார்த்தான். கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரை என் பிரச்சனையை நான் பார்க்க மாட்டோம்பா, அதற்கு மேலே நிற்கிற என் ஆண்டவரை நோக்கி நான் பார்ப்பேன் என்றால் என் வாழ்க்கையிலே தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாமே என் ஆண்டவர் என் கண் காண, என் கை அனுபவிக்க, என் குடும்பம் சந்தோஷமாய் அதில் அனுபவித்திருக்க ஆண்டவர் நிச்சயம் தருவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வர இன்னும் 3 மாதம் இருக்கும்போது
தடுத்தேன். மழையை நான் தடுத்தேன். ஒரு பட்டணத்தின் மேல் ஒரு பட்டணத்தின் மேல் மழையை பெய்ய பண்ணின. ஆண்டவரே, ஏன் கூட சபைக்கு வந்தாங்க, ஏன் கூட தொழிலுக்கு வந்தாங்க, ஏன் கூட இவங்க ஊழியத்திற்கு வந்தாங்க, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆனால் நான் இன்னும் ஆசீர்வாதமா இல்லாமல் இருக்கிறேன் என்றால் இன்றைக்கு சுய பரிசோதனை செய்து பார். ஆண்டவரே, பேதுருவை போல அவன் அன்றைக்கு வலையை அலசினான், நான் இன்றைக்கு என் இருதயத்தை அலசுகிறேன். அப்பா, இன்றைக்கு உண்மையா இந்த இரவு நேரத்தில் உன் இருதயம் என்கிறதான வலையை அலசி கொண்டிருப்பாய் என்றால் வார்த்தை ஜனங்களுக்கு நேராக வந்தாலும் ஜனங்களை அனுப்பிவிட்டு, பேதுருவே உன் குடும்பத்திற்கு அவர் வருவார், பேதுருவே உன் படகிற்கு அவர் வருவார், பேதுருவே உன் தொழிலுக்கு அவர் வருவார், அவர் உனக்கு பாதை காட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, இந்த நேரத்தில் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். அப்பா, என் கூட வாங்கப்பா, என் கூட வாங்கப்பா, என் இருதயத்துல வாங்க. இப்ப சொல்ற, எங்கெல்லாம் குறைவை பார்த்தாயோ இனி நீ குறைவை காணாதிருப்பா. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாதிருக்கவும் ஒரு வயலின் மேல் மழை பெய்தது. மழை பெய்யாத மற்ற வயல் வாழ்க்கை காய்ந்து போயிருக்கிறது என்றால் அதை காய வைப்பதற்கல்ல, இன்றைக்கு உனக்கான மழையாய் கர்த்தர் வார்த்தையாய் இறங்கி கொண்டிருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, யாக்கோபு 5வது அதிகாரத்துல, யாக்கோபு 5வது அதிகாரம் 17ஆம் வசனப்படி சொல்லுகிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரர்களும் நம்மை போல பாடுள்ளவர்கள் தான். வேதம் சொல்லுகிறது, அந்த பாடுகள் உனக்கு பாடல்கள் ஆக வேண்டும் என்றால் கோலியாத்தை மகிமைப்படுத்தாது. என் அன்பு தேவ பிள்ளையே, சவுலே, உன்னை அபிஷேகம் பண்ணின ஒருவர் இருக்கிறார் அல்லவா? ஏன் உன்னை அபிஷேகித்தார் தெரியுமா? கோலியாத்து வருவான், நீ அவனோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று அல்லவா உனக்கான அபிஷேகத்தை கொடுத்தார். இன்றைக்கு அபிஷேகத்தை மறந்து இன்றைக்கு நீ உன் தொழுவத்திற்குள்ளாக, உன் வீட்டிற்குள்ளாக ஒளிந்து கொண்டிருப்பாய் என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, உன் வயல் காய்ந்து போகும். வயல் வெளியில் இருக்கிறதான, காட்டில் இருக்கிறதான தாவீதை கொண்டு வந்து கர்த்தர் அவனை வயல் வெளியிலே வைப்பார். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு விதைகள் உனக்கு நேராய் விதைக்கப்படுகிறது என்றால் உன் இருதயத்திலே விதையை வாங்கு, ஆண்டவர் உனக்கு மழையை தருவார். வேதம் சொல்கிறது, வாசிங்க பார்ப்போம். யாக்கோபு 5:17. எலியா என்பவர் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். இன்றைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் கையிலே கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார். உன்னால் திறக்கவும் முடியும், உன்னால் அடைக்கவும் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு எல்லாரும் வலது கையை கொண்டு வந்திருக்கிறீங்களா? வலது கையை தூக்கி சொல்லுங்க, அப்பா, இது வரைக்கும் இது கடன் வாங்கிட்டு இருந்தது, இனி கடன் கொடுக்க போகுது ஆண்டவரே. அப்பா, இந்த காலத்தில் ஆண்டவரே அநேக காரியங்களை பார்த்தப்பா, இது முதற்கொண்டு இது ஆசீர்வதிக்கிற கரமாய் மாறப்போகுது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்து மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினா, அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் இன்றைக்கு எத்தனை பேர் மறுபடியும்? என் அன்பு தேவ பிள்ளைகளை, அப்பா, என் வாழ்க்கை உடைந்து போனது ஆண்டவரே, என் கனவுகள் கலைந்து போனது ஆண்டவரே, என் எதிர்காலம் என்னவென்று தெரியாமல் வந்திருக்கிறேன் என்றால் இப்ப இந்த வேளையில அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. மறுபடியும் ஜெபம் பண்ணினா 26ஓட வாக்குத்தத்தம் என்ன? ஏற்ற காலத்துல மழையை, என்ன மழை பெய்யும்? தண்டனையின் மழை அல்ல, கிருபையின் மழை, உபயோகத்தின் மழை, ஆசீர்வாதத்தின் மழை, உன்னை வாழ வைக்கிற மழை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த எலியாவின் துவக்கத்தை 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. 18வது அதிகாரத்தை 5வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 2 ராஜாக்கள் 18:5. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 5வது வசனம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அன்பு தேவ யோசபாத்தை போல ஏசப்பா மேல இன்னைக்கு நம்பிக்கை வச்சு பாருங்க. இப்ப எலியாவோட காரியத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:5 வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:5.
ஆ. ஒபதியாவை பார்த்து, ஆகா ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போய் நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாக கொடாமல். என் அன்பு தேவ பிள்ளை, ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் மீதி இருக்குதுப்பா, ஆண்டவரே இன்னும் என்கிட்ட கொஞ்சம் தான் ஆண்டவரே இருக்கு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு காலத்துல இந்த எலியா எப்படி இருந்தான் தெரியுமா? மறைந்து வாழ்ந்தான். அவன் யாருக்கும் தேவைப்படல. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ யாருக்கும் உபயோகம் இல்லாத பாத்திரமாய் நீ இருப்பாய் என்றால், என் அன்பு தேவ பிள்ளையே, கேரி தாற்று நீர் வேண்டும் என்றால் வற்றி போகலாம். கர்த்தரால் வானத்திலே உனக்காய் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறதான ஆசீர்வாதம் வற்றி போகாது, வற்றி போகாது. இதுவரை நீ காத்திருக்கிறாய் என்றால், என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்காய் கர்த்தர் வானத்தை அடைப்பார். உன் முக தரிசனத்தை கர்த்தர் தேட வைப்பார். நீ வந்ததா மழை வரும், நீ வந்தது ஆசீர்வாதம் வரும். எத்தனை பேர் இன்றைக்கு அழுகையோட வந்திருக்கிறீங்க? ஆண்டவரே, என் குடும்பத்தில் நான் பிரோஜனமற்றவனாய் இருக்கிறேன். ஆண்டவரே, என் தொழிலே நான் பிரோஜனமற்றவனாய் இருக்கிறேன். 26வது ஆண்டிலே உன் பிரசன்ஸ் இல்லைன்னா இங்கே வாழ முடியாது, இதை செய்ய முடியாது. கர்த்தர் யாரோடு பேசுகிறார் என்று தெரியல, ஆனால் ஒன்று தெரியும், இது ஆசீர்வாதத்தின் மழையாய் இருக்கும் என்றால் ஒவ்வொருத்தரும் இருதயத்தோடு கர்த்தர் பேசுகிறார். ஒரு நாட்டின் ராஜாவுக்கு புல்லு கிடைக்கல. என் அன்பு தேவ பிள்ளைகளை, வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. அதுல 8வது வசனத்தை வாசிமா. அவன், நான் தான், நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான். இப்ப சொல்லுங்க, உங்க பேரை சொல்லு. நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இது வரைக்கும் உன்னை பார்த்து மூஞ்ச திருப்பிட்டு போயிருக்கலாம், இது வரைக்கும் உன்னை பார்த்து தலையை குறிச்சிட்டு போயிருக்கலாம், இது வரைக்கும் நீ போன் பண்ணனா அவர்கள் தொடர்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 26வது ஆண்டுல, இந்த இரவு பொழுதுல உனக்காய் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மொர்தெகாயே, நீ செய்ததான காரியம் ராஜாவின் சமூகத்துல வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீ வாசலில் உட்கார்ந்திருக்கிறாய். ஆமான் குதிரையில் வருகிறார். ஆனால் நாளை அப்படி இராது, 26 அப்படி இராது. உனக்காய் கர்த்தர் வருகிறார், உனக்காய் கர்த்தர் வருகிறார். உனக்காய் வஸ்திரத்தை தருவார், உனக்கான அதிகாரத்தை தருவார். எந்த குதிரையில் அவன் வந்தாலும் ராஜா ஏறி இருக்கிற குதிரையில கர்த்தருடைய ஏற பண்ணுகிறார். நண்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் என்றான். உன் ஆண்டவனிடத்திலே சொல் என்றான். அதற்கு அவன், ஆகா, என்னை கொன்று போடும்படிக்கு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உன்னை தேடுகிற நாட்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இப்ப அதே அதிகாரத்துல 36வது வசனத்தை வாசிங்க. அந்திப்படி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும். சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே, என் குடும்பத்திற்கு நீர்தான் ஆண்டவரே தேவன், என் தொழிலுக்கு நீர்தான் ஆண்டவரே தேவன், எனக்கு நீங்க தான் ஆண்டவரே தேவன். ஆண்டவரே, நான் சூழ்நிலைகளை பார்த்து ஓடின நாட்கள் உண்டு ஆண்டவரே, ஆனால் எனக்கான ஒரு யாப்போக்கு ஆற்றல் கரையை கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு வார்த்தை வருகிறது, உன் பெயர் என்ன, உன் பெயர் என்ன, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? என் அன்பு தேவ பிள்ளையே, ஏசப்பா உனக்கு என்ன செய்யணும்னு ஏசப்பாட்ட கேளுங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீ தேவன் என்றும் சொல்லுங்க. இப்ப தைரியமா ஏசப்பா, நான் உங்க ஊழியக்காரன் தான், நான் உங்க ஊழியக்காரனா இருந்தா என் பொறுப்பு உங்களுடைய. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஏசப்பா என் பொறுப்பு உங்களுடைய? 26ல என் பொறுப்பை நீங்க தான் பார்த்துக்கணும். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, வாசிங்க. ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் தேவனுக்காய் வேதத்தை சுமந்தார், தேவனுக்காய் முழங்காலில் நின்றாய். 60 நாட்கள் முழங்காலில் நின்று முழங்கால் யுத்தம் செய்தாய பெயர் சபா என்கிற பெயரில். என் அன்பு தேவ பிள்ளையே, உன் வார்த்தையின்படி இந்த காரியத்தை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவர் எனக்காய் விளங்க பண்ண போகிறார், எனக்கான நேரம் வந்து விட்டது? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா எனக்கான காரியத்தை விளங்க செய்து கொண்டிருக்கிறார். என் பக்கத்தில் 1000 பேர், என் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் இப்ப சபையாய் சொல்லுங்க, என்னை அணுகாது, என்னை அணுகாது. எனக்காய் ஒருவர் வந்திருக்கிறார், அவர் பரிந்து பேசுவார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. 39வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இதை கண்டபோது இவ்வளவு நாள் எலியா வந்தான்,
எலியா வருவான் போவான். ஏனென்றால் அநேக ஜனங்கள் இருந்தும் அவனை சாரி பார்த்து விதவையிடத்தில் தான் கர்த்தர் அனுப்பினார். ஒரு ஜனமும் அவனை கண்டு கொள்ளவில்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறாயா? காயத்தோடு நிற்கிறாயா? வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உனக்கான நேரத்தை கொண்டு வருவார் என்றால் உனக்கு முன்பாக சகல முழங்கால்களை கர்த்தர் பணிய வைப்பார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட பொழுது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே ஏன் ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே வனாந்திரத்தை தந்தார் தெரியுமா? வயல்வெளியாய் மாறுகிற நேரத்திலே உன் மூலமாய் குடும்பத்திலே ஒரு சாட்சியை விளங்க பண்ணுவார். உன் தொழிலிலே உன் மூலமாய் கர்த்தர் சாட்சி விளங்க பண்ணுவார். உன் தேசத்திலே கர்த்தர் உன் மூலமாய் சாட்சி விளங்க பண்ணுவார். உன் ஊழியத்திலே உன் மூலமாய் கர்த்தர் சாட்சி விளங்க. அந்த சாட்சி என்ன தெரியுமா? கர்த்தரே தேவன். சொல்லுங்க, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். எத்தனை பேர் இந்த ஆராதனையில சொல்ல போறீங்க? கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தரே தேவன் என்று சொல்ல வேண்டும் என்றார் 37வது வசனத்தின் கடைசி வார்த்தை, என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று சொல்லி தனி ஒருவனாய் கர்த்தர் உன்னை எந்த இடத்தில் நிற்க வைத்தால் கர்த்தருடைய துணை கொண்டு நீ நிற்பாய் என்றால் இதற்கு தீர்க்க தரிசனமாய் சொல்ல முடியும். எசேக்கியேல் 37வது அதிகாரத்திலே எசேக்கியேலை ஆண்டவர் எலும்புகள் இருக்கிறதான பள்ளத்தாக்கிலே தனியாய் கொண்டு போய் நிற்க வைத்து உயிரடையுமா என்று கேட்டார். சாத்திய கூறுகள் இல்லை. அவன் சொன்னான், இது உமக்கே தெரியும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? 26 எப்படி இருக்கும்? உமக்கே தெரியும் ஆண்டவரே, உமக்கே தெரியும் ஆண்டவரே, உமக்கே தெரியும் ஆண்டவரே. கர்த்தர் உன்னை மகா சேனையா காலூன்றி நிற்க வைப்பார். கரங்களை தட்டி சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க. என் ஆண்டவர் என்னை இசைப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் வருவார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டோ எனக்கு விடுதலை கொடுப்பதற்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. 41வது வசனத்தின் 2ஆம் பகுதியை வாசிங்க. பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருக்காய் பாடை சுமந்தாய் அல்லவா? உன் காதுகளால் தான் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கேட்க வேண்டும். வேற யாருக்கும் அது கேட்காது. இந்த ஹால் அநேகர் இருந்தாலும் உனக்கான வார்த்தை உன் இருதயத்திலே உன் காதுகளில் கர்த்தர் கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது. 42வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். என் அன்பு தேவ பிள்ளை, இன்றைக்கு உன் குடும்பம் நன்றாய் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் நீ செபிக்கிறவனாய் ஆண்டவரை எனக்கு மட்டும் பாடு, ஆண்டவரை என்ன மட்டும் செபிக்க வைக்கிறீங்க, ஆண்டவரை என்ன மட்டும் எழுப்பி விடுறீங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஏன் உன்னை எழுப்பி விடுகிறார் தெரியுமா? உன் குடும்பம் உறங்கிவிடக் கூடாது என்பதற்காக. கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்தபடியால் அவனோடு சேர்ந்த குடும்பம் காக்கப்பட்டது. என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. 43வது வசனத்தை வாசிங்க. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். ஒன்றுமில்லை. பிள்ளைங்க சொல்லி அனுப்புறீங்க, போயா அந்த அரிசி பாத்திரத்துல பார்ப்போம். அம்மா ஒண்ணும் இல்ல, 25ஆம் ஆண்டிலே இதை கடந்திருக்கிறாயா? என் அன்பு தேவ பிள்ளையே, அடுத்த வார்த்தை வருகிறது பாருங்க, வாசிங்க. நீ இன்னும் 7 தரம் போய் பார். இன்னும் 7 தரம் போய் பார். என் அன்பு தேவ பிள்ளையே, 6 நாள் வேலை செய்து ஒன்றும் இல்லாமல் 7வது நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து அவரை பணிந்து பார். இல்லாததை இருக்கிறவளை வரவழைத்து கொடுப்பார். என் அன்பு தேவ பிள்ளைய, நாகமான் வரும்பொழுது குஷ்டரோகி அவனை முழுக சொன்னப்ப நான் ஏன் முழுகணும்? இன்றைக்கு கேள்விகளோடு இருக்கிறதுனால, பிடிவாதத்தோடு இருக்கிறதுனால அற்புதத்தை பார்க்க முடியவில்லை. ஆவிக்குரிய குஷ்டரோகம் இன்றைக்கும் நம்மில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைய, அவன் வேலைக்காரன் சொன்னான், அவர் கடினமான காரியத்தை சொன்னார், செய்திருப்பீங்கல்ல. 1 தடவை 2 தடவை 3 தடவை 6 நாள் அற்புதம் நடக்காது. என் அன்பு தேவ பிள்ளைய, அவர் ஓய்ந்திருக்கும் போது அவர் கூட வந்து நீ பேசுற பாத்தியா? அவர் வானத்திற்கு மறுமொழி கொடுப்பார். வானம் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். பூமி தானியத்திற்கு மறுமொழி கொடுக்கும். ஒரு ஆசீர்வாதத்திற்கு பரலோகம் உத்தரவாதம் எடுக்கும். என் அன்பு தேவ பிள்ளைய, வேதம் சொல்லுகிறது பாருங்க. 44 வாசிங்க பார்ப்போம். 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை
உன் கூட உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொன்னாரு. என் ஆண்டவருடைய கை உனக்காய் எழுந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேரால் இந்த ஆராதனையில விசுவாசிக்க முடிகிறது? அப்பா, எனக்கு துணை செய்ய ஒரு கரமும் இல்லாமல் வந்தேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எனக்காய் ஒரு கரம் எழுந்து நிற்கிறது. அந்த கரம் எழுந்து நிற்கும் என்றால் அதற்கு முன்பாய் ஒருவனாலும் எதிர்த்து நிற்க முடியாது. என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடி. மழை உம்மை தடை செய்ய. இவ்வளவு நாள் மழை இல்லை. ஏனென்றால் எலியா அங்கே இல்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, எங்கே நீ உடைக்கப்பட்டாயோ அதே இடத்திலே கர்த்தர் உன்னை உருவாக்கி உயர்த்தி வைப்பார். என் அன்பு தேவ பிள்ளையே, அடுத்து ஒரு காரியத்தை காண்பித்துக் கொடுத்து நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் 26வது அதிகாரம், அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 26:15. அப்பொழுது நான் ஆண்டவரே, நீர் யார் என்றே. 25 இப்படிதான் கேட்டேன். ஏசப்பா, நீங்க யாரு? என் வாழ்க்கையில ஏன் நடக்கல? என் வாழ்க்கையில எல்லாமே சோதனைகளாய் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, ஏன் சோதனைகள் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நீ யார் என்று கேட்டவனுக்கு பதில் என்ன வந்தது தெரியுமா? நான் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறேனா, துன்பப்படுத்துகிறேனா, காயப்படுத்துகிறேனா? என் ஆண்டவரோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? 25ல நான் துன்பப்படுத்துகிற பவுலாய் இருந்திருக்கலாம், சவுலாய் இருந்திருக்கலாம். 26ல அவரை சுமக்கிற சவுலாய் மாற போகிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? உம்மை சுமக்கிற கழுதையாய் நான் மாற போகிறேன் ஆண்டவரே. நான் உம்மை சுமந்து கொண்டு வருவேன் என்றால் எனக்கு முன்பாய் வஸ்திரங்கள் விரிக்கப்பட்டிருக்கும். அப்பா, வேதம் சொல்லுகிறது. 16வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுது நீ எழுந்து எந்த சூளை செடிக்கு நீ உட்கார்ந்து கொண்டு, போதும் ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கை, போதும் ஆண்டவரே எனக்கு இந்த ஊழியம், போதும் ஆண்டவரே எனக்கு இந்த தொழில், போதும் ஆண்டவரே இந்த குடும்பம், என்னால் தூக்கி சுமக்க முடியவில்லை என்று சொல்லுகிறாயோ, எசேக்கியேலை பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் நிற்க வைத்தவர் இந்த 26லே உன்னை உயரத்தில் நிற்க வைத்து, என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லிக் கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது 18வது வசனத்திலே, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக உன் குடும்பத்தை இருளை விட்டு வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால், இன்றைக்கு சவுலே நீ பவுலாய் மாறி உத்தரவாதம் எடுக்க வேண்டும். உன் தேசம் ஆண்டவரை காண வேண்டும் என்றால் நீ ஆயத்தப்படுவது மாத்திரமல்லாமல் உன்னோடு கூட இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்துகிறவனாய் நீ மாற வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர்களை இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும். என்ன அதிகாரம்? என்ன அதிகாரம்? 66 அதிகாரங்கள், ஆகமங்கள் உனக்கு தெரியாமல் இருக்கும் என்றால் ஒரே ஒரு அதிகாரம் உன்னை விளக்கழிகிறோம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு உன் குடும்பத்தை திருப்ப வேண்டும் என்றால், சவுலே நீ பவுலாய் மாற வேண்டும். நீ பவுலாய் மாறாமல் இல்லாவிட்டால் பாதாளத்திற்கு உன் குடும்பத்தை திருப்பி விடுவார். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த கண்ணீர்? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பாடுகள்? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த தனிமை என்று கேட்டாய் அல்லவா? உன் தலைமுறை வாழ வேண்டும் என்றால் இன்றைக்கு நீ இந்த வழியாக நடந்து தான் ஆகணும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, தேவனிடத்தில் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும்படிக்கு இந்த 26வது ஆண்டிலே வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை எங்கே அனுப்புகிறாரோ அங்கே போ. கர்த்தர் உன்னோடு இருந்தவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீ சமீபத்தில் இருந்தாலும் சரி, தூரத்திற்கு போனாலும் சரி, நீ வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, ஊழியத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போடு. உன்னை அனுப்புகிறது பரலோகத்தின் தேவனாய் இருக்கிறார். இப்போ வாசிங்க, அப்போஸ்தலர் 27வது அதிகாரம், அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் அடித்துக் கொண்டிருந்தபடியே, நன்பு தேவ பிள்ளைய,
சில நேரத்துல ஆசீர்வாதம் அதிகமானாலும் பிரச்சனை. ஆண்டவரே எனக்கு தேவைக்கு அதிகமா வந்துருச்சு, உம்மை நான் தேடாமல் வாழ்கிறேன். வேதத்தில் வசனம் சொல்லுகிறது, நான் தரித்திரப்படுவதனால் திருடக்கூடாது, ஐஸ்வர்யம் அதிகமாகிறதுனால் ஆண்டவரை யார் என்று நான் கேட்கக்கூடாது, அன்றன்றுள்ள படியை எனக்கு அளந்து தாங்கப்பா. வேதம் சொல்லுகிறது, பவுலுடைய வாழ்க்கையில அவன் கப்பல் பயணம் போகிற நேரத்துல சூரியனை பார்க்க முடியல, சந்திரனை பார்க்க முடியல. இன்றைக்கு வாழ்க்கையிலே சூரியனை பார்க்க முடியாமல் இருப்பாய் என்றால் வேதம் சொல்லுகிறது பாருங்க, இனி தப்பி பிழைப்போம் என்றும் நம்பிக்கை முழுவதும் அற்றுப்போய். இந்த ஆராதனையிலே உன் நம்பிக்கை அற்றுப்போய் வந்திருக்கிறாய் என்றால் உன்னை ஏன் ஆண்டவர் அனுப்புகிறார் தெரியுமா? 22வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு, பக்கத்துல இருக்கிறவங்கள கையை பிடிச்சு சொல்லுங்க, தைரியமாயிரு. எல்லாரும் பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, தைரியமாயிரு, பயப்படாத. 26ல உனக்காய் ஒருவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. கப்பற்சேதமே அல்லாமல் 26ல ஆண்டவர் எனக்கு ஒரு கேரண்டி தர்றாங்க, பிராணசேதம். சொல்லுங்க பாப்பா, பிராணசேதம் கர்த்தரிடத்தில் உண்மையாயிரு. வேதம் சொல்லுகிறது 24வது வசனத்தை வாசிங்க. என் அன்பு தேவ பிள்ளை, ஆண்டவரே என் குடும்பத்திற்காக நான் காவலில் இருக்கிறேன், என் தேசத்திற்காக நான் கண் விழித்துக் கொண்டிருக்கிறேன், நான் எனக்கு என்ன ஆண்டவரை பாதுகாப்பு? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பவுலே பயப்படாத. இவ்வளவு நாளா நீ வந்து சின்ன சின்ன காரியங்களுக்கு முன்பாய் நின்று கொண்டிருந்தாய், உன்னை ராஜாக்களோடு உட்கார வைக்க போகிற. கரங்களை தட்டி சொல்லுங்க, உங்களை ராஜாக்களோடு அமர பண்ணுவதற்கு, உங்களை உயரத்திலே உயர்த்தி வைப்பதற்கு 26ல என் ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் சர்வ வல்லமை உள்ளவராய் அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இதோ அடுத்த வார்த்தை, உங்க குடும்பத்துல உங்க கூட டிராவல் பண்றாங்கல்ல, உங்க திருச்சபையில உங்க கூட டிராவல் பண்றாங்கல்ல, உங்க தொழில உங்க கூட டிராவல் பண்றாங்கல்ல, உன் நிமித்தமாய் கர்த்தர் அவர்களையும் குடும்பத்தையும் பாதுகாப்பார். இப்ப சொல்லுங்க, இவ்வளவு நாள் நான் உதவாக்கறேன், இவ்வளவு நாள் நான் வேஸ்ட், ஆனா இன்றைக்கு ஆண்டவரை டேஸ்ட் பண்ணிட்டேன், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். என் அன்பு தெய்வ பிள்ளையே, வரும் பொழுது எப்படி வந்தோன்னு தெரியாது, ஆனால் ஆண்டவர் உன்னை அனுப்புகிறதான நேரத்தில் வார்த்தையை உன் இருதயத்தில் எழுதி அனுப்புகிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் ஒன்னால கர்த்தர் உன் குடும்பத்தை காப்பாற்றுறாரு, உன்னால உன் தொழிலை காப்பாற்றுறாரு, உன்னால் உன் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆபிரகாமின் நிமித்தமா ஈசாக்கு, ஈசாக்கின் நிமித்தமா யாக்கோபு, யாக்கோபின் நிமித்தமா யோசேப்பு, யோசேப்பின் சந்ததியிலே ஆண்டவர் வந்து பிறந்திருக்கிறது உண்மை என்றால் அந்த ஆண்டவர் உன்னிடத்திலே பேசுகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் வருகிற வரைக்கும் உன் தலைமுறையின் ஓட்டத்தை கர்த்தர் தொடர பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது 25வது வசனத்தை வாசிங்க. ஆனபடியால் மனுஷரே, சொல்லுங்க பாப்பா, தைரியமா எத்தனை பேரால சொல்ல முடியும்? திடமனதாயிருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, திட மனதாயிருங்கள். எல்லாரும் சொல்லணும். ஏசப்பா இன்னைக்கு உங்ககிட்ட பேசினாங்கல்ல, உங்ககிட்ட சொன்னதுதான் நடக்கும். சொல்லுங்க பாப்பா, என்கிட்ட ஏசப்பா சொன்னதுதான், மனுஷன் சொன்னது நடக்காது, சூழ்நிலை சொல்றது நடக்காது, டாக்டர் ஃபைல்ல எழுதுனது நடக்காது, கர்த்தர் கையில் இருக்கிற உனக்கு கர்த்தர் சொன்னது நடக்கும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நம்பிக்கை அற்று போனவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் நங்கூரமாய் 26ல கர்த்தர் உன்னை கடாவி கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளை, அநேக கப்பல்கள் ஆடிக்கொண்டிருக்கிறது, நீ நங்கூரமாய் இருப்பாய் என்றால் உன் குடும்பத்தை கர்த்தர் நிற்க வைப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 34 வாசிங்க பாப்போம். கவலையோடு வந்த தேவ பிள்ளையே, உனக்காக கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாயிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பேசப்போங்களை கொண்டு வந்தது வார்த்தையை கொடுப்பது மாத்திரமல்ல, அவர் சரீரத்தையே உனக்கு புசிக்க கொடுக்க வேதம் சொல்லுகிறது. ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன்.
நீங்க தப்பி பிழைக்கணும். ஞானஸ்நானம் எடுக்காம யாராவது இருக்கிறீங்கன்னா ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அப்பா நான் உங்களை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை முழுவதுமா உங்களுக்கு நான் தர ஆண்டவரே. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, நீங்கள் தப்பி பிழைக்க வேண்டும் என்றால், என் ஆண்டவருடைய சரீரத்தின் ரத்தம் இல்லாமல் இருக்கும் என்றால், உன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகளுக்கு தப்பி பிழைக்க முடியாது. சில ஞானஸ்நானம் எடுத்திருப்போம், ஆனா நான் ஏன் பந்திக்கு போனோம்? நீ பந்திக்கு வரவில்லை என்றால் உனக்கு பாதாளம் காத்து கொண்டிருக்கிறது. பந்திக்கு வருவாய் என்றால் உன்னை முந்தி பரலோகம் ஏற்றுக்கொள்ளும். முந்தி வரப்போகிறாயா? பிந்தி பாதாளத்தில் நிற்க போகிறாயா? முடிவு உன்னிடத்தில் உண்டு. வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிற தேவ பிள்ளைகள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் இருதயத்தை அலச வைத்தார். என்ன செய்வேன் என்று சொன்னார். அவரோடு உடன்படிக்கை பண்ண நீ ஆயத்தமா என்று கேட்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை, உதவி இல்லாத வாழ்க்கை. கர்த்தர் வீட்டை கட்டாரார்கள். இவ்வளவு நாள் ஏன் வருதா? ஆண்டவரை நான் உங்களை கேட்டுதான் போனோம், ஆனா பக்கத்து வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருப்பேன். ஆண்டவரால் காரியங்களை செய்ய முடியவில்லை. மனிதனிடத்திலே டயல் பண்ணுவதை காட்டிலும் பரலோகத்துக்கு டயல் பண்ணி பழகுங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க. சொல்லுங்க பாப்போம். என் தலையில இருக்கிற முடிக்கு கூட 26 கர்த்தர் கேரண்டி கொடுத்து அனுப்புகிறார். என் அன்பு தேவ பிள்ளை, மதிப்பில்லாத என் சரீரத்தில் இருக்கிறதான ஒரு முடிக்கு கர்த்தர் பாதுகாவலை கொடுக்கிறார் என்றால், உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கர்த்தர் என்னை பாதுகாக்க மாட்டாரா? என்னை கரத்தில் வைத்திருக்க மாட்டாரா? வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன். ஆண்டவருடைய கண்ணை யாராவது தொட முடியுமா? கர்த்தரின் கண்மணியே, நீ உன்னை தரம் தாழ்த்திக்காத. கர்த்தர் உன்னை உயரத்தில் வைத்திருக்கிறார், நீ தரம் தாழ்ந்து பார்த்து விடாதே. வேதம் சொல்லுகிறது 35வது வசனத்துல இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் கொஞ்ச நேரத்துல எல்லாருக்கும் முன்பாக பரிசுத்த பந்தியில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்தரிக்க போகிறோம். உன்னை நீ ஆயத்தப்படுத்தி கொண்டு. வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரத்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினார். 36 அப்பொழுது எல்லாரும், நீ கர்த்தருடைய பந்திக்குள்ள வந்தனா உன் குடும்பம் உன் பின்னால வரும். நீ ஆண்டவரை அசட்டை பண்ணுவாய் என்றால் பரலோகம் உன்னைய மாத்திரமல்ல உன் தலைமுறையை அசட்டை பண்ணும். கர்த்தரை கனப்படுத்திப்பார். என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன். 37வது வசனம் சொல்லுகிறது, கப்பலில் இன்னைக்கு இந்த கப்பல்ல எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், வந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் தயை செய்து இருக்கிறார். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தின் வார்த்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சகரியா 8வது அதிகாரம், சகரியா 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சகரியா 8:12. விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும். திராட்சை செடி இவ்வளவு நாள் உன் தொழில்கள் எப்படி இருந்தது என்பது எனக்கு தெரியாது. இவ்வளவு நாள் உன் குடும்பம் எப்படி இருந்தது என்பது எனக்கு தெரியாது. இவ்வளவு நாள் உன் ஊழியங்களும் குடும்பங்கள் எப்படி இருந்தது என்று தெரியாது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உன்னிடத்தில் சொல்லுகிறார், விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும். பூமி தன் பலனை தரும். வானம் தன் பணியை தரும். 25 தாண்டிச்சு மீதியா உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் பாத்தீங்களா? இப்ப சொல்லுங்க, எனக்கு வந்த ஆபத்து உலகத்துல இருக்கிறவங்க வந்திருந்தா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க முடியாது. இதையெல்லாம் தாண்டி 26 கர்த்தர் உங்களை உட்கார வச்சிருக்கிறாங்கன்னா சுதந்தரிக்க கட்டளையிட்டு விட்டார். சொல்லுங்க, நான் சுதந்தரிக்க போகிறேன். 26 நான் சுதந்தரித்து விட்டேன். என் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் செய்தார். கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு சொன்ன பிரகாரமே நடக்கும். அடுத்த ஆசீர்வாதம் 13வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் எதிர்காலத்தை பேசுகிறார். 12 மாதங்கள் உண்டு. எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறச்சாதிகளுக்குள்ளே 25 நம்ம வாழ்க்கை இப்படிதான். இவன் எப்பொழுது சாவான், இவன் பெயர் எப்பொழுது ஒளிந்து போகும் என்று சொல்லி என் பேரில் ஆ ஆ ஆ என்று
பார்த்து கொண்டிருந்தவர்கள் அநேகர் அவர் ஆன்னு சொல்லிட்டு தாங்க இருந்தாங்களே தவிர அவர்கள் பற்களுக்கு உங்களை ஒப்பு கொடாதபடிக்கு என்று சொன்னவனுக்கு மத்தியில் ஆண்டவரே என்று கூப்பிட்ட உன்னை உள்ளே கொண்டு வந்து அவர் அழகு பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் நீ கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே 26 உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ரட்சிப்பது மனிதன் அல்ல, ஆண்டவர் கர்த்தர் உங்களை ரட்சித்தார். பயப்படாதேங்கள். இப்ப வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், கைகள் திடப்பட கடவது. எங்கள் கைகள் திடப்பட்டிருக்கிறது. கைகள் திடப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கான மற்றொரு ஆசீர்வாதம். உபாகமம் 28வது அதிகாரம், உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தை சத்தமா வாசிங்க பார்ப்போம். ஏற்ற காலத்தில் ஒருத்தர் மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொன்னாரே, அதை மறுபடியும் அவர் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, உபாகமம் 28, 12, 12 எல்லா காலத்திலும் உன் குடும்பத்திலே மழை பெய்யும். உன் கையிட்டு செய்கிற வேலைகளிலே ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணுவார். உன் ஊழியத்திலே கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுவார். உன் பிள்ளைகள் வாழ்க்கையிலே மழையை பெய்ய பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும். சொல்லுங்க, நான் கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும். யார்? கர்த்தர் எனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாக. இப்ப எல்லா வலது கரங்களும் உயர்த்தப்பட்டிருக்கட்டுமே. கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறக்கிறாருன்னா நான் கேட்ச் பிடிக்க ரெடியா இருக்கணும். நிறைய பேரு கைய காணோம். ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரா? கொடுத்துட்டாருன்னா கையை கீழே வச்சிருக்கோங்க. இல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்தது சிறிய ஆசீர்வாதமா இருந்தாலும் அது எனக்கு போதும்னு சொல்றவங்க 2 கையை மேல தூக்கி சொல்லுங்க, கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பார். என் 2 கைகளும் கடன் வாங்காது, அது கடன் கொடுக்கும். இப்ப சொல்லுங்க, என் அன்பு தேவ பிள்ளையே, எனக்காய் வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என் கரங்களை கொடுக்கிற கரமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். அப்படியே இருந்த இடத்துல எழுந்து நின்று இந்த ஆராதனை முடிப்போம். ஒரு 2 நிமிஷம் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, என் அன்பு பிள்ளைகளோடு கர்த்தர் பேசின கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஏற்ற காலத்துல மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, என் பிள்ளைகள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம். ஆண்டவரே, நஷ்டப்பட்டு வந்திருக்கலாம், கஷ்டப்பட்டு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், ஆண்டவரே பலவீனத்தோடு வந்திருக்கலாம். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்புவீராக. கர்த்தர் தமது வசனத்தை அனுப்புவீராக. என் பிள்ளை